Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் ரோமரட்டர் ஃபோர்த் சப்டிவிஷன் தான் என்ன பண்றோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. r equal to x, y is to x minus y is an integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு இன்டிஜர்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இன்டிஜர்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இன்டிஜர்னா இசரோட வேல்யூ வந்து 0, plus or minus 1, plus or minus 2, plus or minus 3, எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்டிஜர் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர்ன்றது ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் இது மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்றது நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் ரெஃப்ளெக்சிவ். ரெஃப்ளெக்சிவோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஏ, பிலாங்ஸ் டு ஆர். இதை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணதான் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ பாருங்களேன், ஏ, இப்போ நான் என்ன பண்றது, எக்ஸ் நான் இதை எடுத்துக்கிட்டேன்னா ஒய்யோட வேல்யூ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ன்னு எடுப்பேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆன்சர் இஸ் 0. 0ன்றது இன்டிஜரா? இன்டிஜர். இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ் நம்ம போட்டுருது. இப்போ எக்ஸுக்கு பதில் நீங்க 2ன்னு எடுத்தா கூட பாருங்க, 2 minus 2 0 தான். ஏன் எக்ஸுக்கு பதில் -2 கூட எடுங்களேன். -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ், இன்னொரு -2 ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ இது வந்து இன்டிஜர், 0ன்றது இன்டிஜர். இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ ஆர் இஸ் reflexive relation. R is reflexive relation நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். ஓகே, R is reflexive. Then next அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா symmetry. Symmetry தான் நம்ம செக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நான் சிமெட்ரியோட கண்டிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன கண்டிஷன்? A, B belongs to R னா B, A belongs to R எனக்கு என்ன பண்ண இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், x minus y தானே. x minus y is an integer. x minus y is an integer நான் சொன்னேன்னா implies அதே போல y minus z also integer நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். integer then y minus x also integer. எப்படி சார் அது? x minus y இன்டிஜர்னா y minus x இன்டிஜர் நீங்க எப்படி சொல்றீங்க சார்னா, இப்போ ஒரு நம்பர், ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 2 minus 4. இப்போ 2 minus 4 நான் சப்ட்ராக்ட் பண்ணனா வரும் -2. அதே போல y minus x னா 4 minus 2. இதை சப்ட்ராக்ட் பண்ணவும் எனக்கு என்ன வருது? 2. -2 இன்டிஜர் தான், +2 இன்டிஜர் தான். ஸோ இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால நம்ம எப்படி சொல்லிடலாம், ஸோ R is symmetric relation நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி முடிச்சிடலாம். அடுத்தது ஃபைனலா நம்ம செக் பண்ண போறது என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ் தான் எனக்கு கண்டுபிடிக்க போறோம். டிரான்சிட்டிவோட கண்டிஷன் என்ன? A, B belongs to R னா B, C belongs to R implies எனக்கு வர வேண்டியது A, C belongs to R எனக்கு என்ன கிடைக்கும். இப்போ டிரான்சிட்டிவ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்பர்லாம் போடுறது தப்பு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் சம்ஸ்ல உங்களுக்கு எடுத்துருப்பேன். நம்பரே இல்லாம ஈஸியா போட்டுக்கலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, இப்ப பாருங்க, x minus y இது இன்டிஜரா இருந்தா x minus y is an இன்டிஜர்னா y minus புதுசா ஒரு நியூ டேர்ம் ஆட் பண்றேன் z வந்து எனக்கு இன்டிஜரா இருக்கு அப்படின்னா A, B, B, C ஒரு நியூவா ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ற z B, C இன்டிஜரா இருந்துச்சு அப்படின்னா A, C எனக்கு இன்டிஜரா இருக்கும். A, C னா A, C இன்டிஜரா இருக்கும். A, C னா நமக்கு என்ன வரும்? x minus z ஆல்சோ இன்டிஜர்னு நமக்கு வந்துடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்சிட்டிவ் ப்ரூவ் ஆயிடுச்சு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இப்படியே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்க வேணா சைட்ல வேணா போட்டு பாருங்க. x minus y இது ஒரு இன்டிஜர் அப்படின்னா y minus z ஆல்சோ இன்டிஜர்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் x minus z எனக்கு ப்ரூவ் ஆகுதான் செக் பண்ணி பார்ப்போமே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா x minus y-யும் y minus z-ம் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது இப்போ நான் ஆட் பண்ணும்போது பாருங்க, x minus y plus y minus z
ஆட் பண்ண என்ன வருது, மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கேன்சல் ஆயிடுது, பேலன்ஸ் ஃபைனல் டேர்ம் எக்ஸ் மைனஸ் இசட் வருது. ஸோ இட்ஸ் அன் இன்டிஜர். எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. எக்ஸ் மைனஸ் இசட், எக்ஸ் மைனஸ் இசட். ஏன்னா நம்பர் போட்டு கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டம். நம்பரை வந்து நீங்க தேடி நம்பர் போட்டு போடலாம், பட் ஆனா எக்ஸாம் டைம்ல நம்பர் வந்து நீங்க செக் பண்ணி கண்டுபிடிச்சு போறதுன்றது ரொம்ப லேட் ஆயிடும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் அண்ட் இன்டிஜர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆர் இஸ் ஏ டிரான்சிஸ்டிவ் ரிலேஷன் நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஆர் இஸ் டிரான்சிஸ்டிவ் ரிலேஷன். அவ்வளவுதான் சம். இதோட இந்த சம் இந்த சம்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் மூணுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்.